ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீ மார்ஷல் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஎஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேசி ஃபைட்டிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபேமஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேட்மேன் படம், அப்புறம் வந்து ஜாக் ரிச்சர்னு சொல்லக்கூடிய டாம் க்ரூஸ் அவங்க நடித்த படம்லாம் வந்து பிரபலமாக இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக டெவலப் ஆனது தான். அதாவது 90s 80s அந்த ரேஞ்சில் வந்து டெவலப் ஆனது தான். ப்ளஸ் இதை வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு மல்டிபிள் அட்டாக்கர், அதாவது ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறதோ, ப்ளஸ் ரியல் லைஃப் சீனரி. அதாவது எப்படின்னா, ஒருத்தவங்க இப்போ காருக்குள்ளே இருக்கும் போது நம்மளை தற்காத்துக்கிறது எப்படி, செவுத்தில் தள்ளிக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து தற்காத்துக்கிறது எப்படி அப்படின்றது தான் இது வந்து இருக்கும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் யூசேஜாக இருக்கும். அது பேர் வந்து கேசி ஃபைட்டிங் மெத்தட். ஓகேவா? இப்போ வந்து இதோட ஹிஸ்ட்ரி என்னன்றதை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா ஆண்டி நார்மன் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தான் வந்து இந்த ஐடியா வந்துச்சு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆண்டி நார்மன்றவங்க வந்து ஒரு கராத்தே ப்ராக்டிஷனர். ஓகேவா? இவங்களும் இவங்க ஃப்ரெண்டு ஒரு நாள் நைட்டு போயிட்டு இருக்கும் போது ரோட்டில் ஒரு 5 பேர் நின்று இவங்களை வந்து அம்பழுத்துருக்காங்க. ஆண்டி நார்மல் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் தான் கராத்தே காயாச்சே, நான் வந்து அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாப்புல. பட் அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்க 5 பேரையும் அடிச்சிட்டாங்க. பட் அவங்களோட கை வந்து உடஞ்சிருக்கு. ப்ளஸ் அவங்க ஃபேஸ் வந்து நிறைய இடத்துல வீங்கியிருக்கு. ஓகேவா? இப்படி இருக்கும் போது அன்னைக்கு நைட்டோட கராத்தேவை குவிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது தன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸில், அதாவது எப்படி ஆக்சுவல் செல்ஃப் டிஃபென்ஸாக எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காப்புல. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அடுத்து வந்து ஜேகேடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காப்புல. அதாவது ஜீட் குண்டுன்னு சொல்லுவாங்க, மாஸ்டர் ப்ரூஸ்லி வந்து கிரியேட் பண்ணது. அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு லெவலுக்கு போயிட்டாப்புல. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. யார் அப்படின்னா, ஜஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரோட சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. அவரும் இதே ஒரு திங்கிங்கில் இருந்ததுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து கேஎஃப்எம், அதாவது கேசி ஃபைட்டிங் மெத்தட் அப்படின்ற ஒரு செல்ஃப் டிஃபென்ஸை வந்து 1980 வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு எந்த விதமான இதுவாக எடுத்துவங்க, ரெஸ்லிங்காக இருக்கட்டும், கராத்தே, குங்ஃபு, எந்த விதமான மவுத்தாய், இது மாதிரி எந்த விதமான மார்ஷல் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் வந்து ஒரு சொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு போட்டில் அப்புறம் 2 பேர் நின்றுக்கிட்டு அவங்க ரெஃப்ரி சொல்ல பண்ணுவாங்க. அதாவது சுற்றிலும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? பட் இவங்க ட்ரெயின் பண்ணும் போது, அதாவது கேஎஃப்எம் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் இதை வந்து ட்ரெயின் பண்ணும் போது எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, காருக்குள்ளே இருந்துட்டு அதோட மெக்கானிசமை புரிஞ்சுக்கிறது. இப்போ ஒருத்தவங்க போய் இப்போ செவுத்தில் நார்மல் ஒரு ஃபைட்டரை போய் மார்ஷல் ஆர்ட்ஸ், நார்மல் கராத்தே, குங்ஃபு இந்த மாதிரி இருக்கவங்கள போய் செவுத்தில் தள்ளி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க முதல்ல அடிச்சுட்டு அந்த செவுத்தை விட்டு தள்ளி வர தான் பார்ப்பாங்க. கரெக்டாக? ஏன்னா அப்படின்னா செவுத்தில் இருந்தோம் அப்படின்னா நிறையா அடிப்படும், நம்மளை ஈஸியாக லாக் பண்ணிடுவாங்கன்ற இதில் வந்து மனப்பான்மையோடு இருப்பாங்க. பட் இவங்கள விட்டோம் அப்படின்னா அந்த செவுத்தில் அதோட மெக்கானிசமை புரிஞ்சுக்கிட்டு அந்த செவுத்தையே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஆப்போனண்ட் அடிக்கிறது. அதாவது எந்த விதமான இதில் இருக்கிறோமோ அந்த விதமான மெக்கானிசம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளோவில் போகிறது. ஓகேவா? இவங்க வந்து உக்காந்துக்கிட்டு, அதாவது முட்டி போட்டுக்கிட்டே சண்டை போடுறது, அப்புறம் வந்து செவுத்தில் நின்று அதோட ஃபோர்ஸை வாங்கி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, காரில் நின்று சண்டை போடுறது, இந்த மாதிரி வந்து நம்ம ரியல் டைம் சேனரியை வச்சு இவங்க வந்து சண்டை போடுறது. ஓகேவா? இப்போ வந்து கேசி ஃபைட்டிங் மெத்தடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, முக்கியமாக நம்ம இதில் வந்து பிளாக்கிங் அந்த மாதிரி சொல்லுவோம். இதில் வந்து ஷீல்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, நம்மளோட மூணு ஃபேஸ் இருக்கா, ஃபேஸில் வந்து இந்த பக்கம் அப்புறம் இந்த சைடு இருக்க டெம்பிள், அப்புறம் பின்னாடி பேக், இதை எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு பிளாக் வரும். இப்படி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால், அதாவது தன்னோட ஆப்போனண்ட் வந்து அவங்க ஃபேஸில் அடிக்கணும்னு நினச்சா கூட அவங்க அடிப்படாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவரில் இருக்கும். ப்ளஸ் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பஞ்சஸ் இதில் அந்தளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நார்மல் ஒரு பீப்புளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்க நக்கல் வந்து அந்த அளவுக்கு கண்டிஷனிங் ஆகிருக்காது. கண்டிஷனிங் ஆகாமல் குத்துறோம் அப்படின்னா, அதாவது நம்ம குத்தி நமக்கே கை உடையக்கூடிய நிலைமை வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஹேமர் ஃபிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பக்கம் கையில் இந்த பக்கமும் ப்ளஸ் எல்போ வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதாவது டிஃபென்ஸ் பண்ணும் போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவரோடே தான் உள்ளே இறங்குறது.
இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது தேவையில்லாமல் நாங்கள் வந்து இதை எடுக்கிறது இல்லை. அதாவது எந்த விதமான மூவுமே இப்போ நம்ம கையை தூக்குறோம், காலை எடுத்து முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா எதுவுமே தேவையில்லாமல் இருக்காது. நம்ம எந்த ஒரு மூவாக எடுத்தாலுமே அதை வந்து அட்டாக்காக தான் உள்ளே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதாவது ஒரு ஆப்போனண்ட்டை வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம உள்ளே இறங்குறதே அவங்களுக்கு வந்து ஒரு அட்டாக்காக உள்ளே இறங்கணும். அந்த மாதிரியான ஒரு செல்ஃப் டிஃபென்ஸை வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மல் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸில் நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு ஸ்பேரிங் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு இது இருக்கும். அதில் வந்து ஒரு ஆளோ இல்லை 2 ஆளோ நீங்கள் மேக்ஸிமம் அல்லது மினிமம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட் இதில் உங்களுக்கு ஸ்பேரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆள் சிங்கிள் ஆல் ட்வைஸ் ஆப்போனண்ட்டும் இருப்பாங்க. ப்ளஸ் இதோட மல்டி ஆப்போனண்ட்டோட நீங்கள் இது பண்ணுவீங்க. அதாவது ஒரு ரியல் லைஃபாக ஒரு 5-6 பேர் வந்து உங்களை அடித்தா, அதாவது அடிக்காட்டியும் கூட பரவாயில்ல, ப்ளஸ் உங்களை நீங்கள் தடுத்துக்கணும்ல, அந்த தடுக்கிறத எப்படி கரெக்டாக தடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வைட்டல் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி கவர் பண்ணி ஒரு ஆளை வந்து அடிக்கிறது, ப்ளஸ் நம்மளை எப்படி தடுத்துக்கிறதுன்ற மாதிரியான ஒரு செல்ஃப் டிஃபென்ஸை வந்து சொல்லி தருவாங்க கேஎஃப்எம்மில். ப்ளஸ் இதை வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இது நிறையா எம்எம்ஏ மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இதில் வந்து கூட இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இவங்களோட ஹேமரும் ப்ளஸ் இவங்களோட எல்போவும் தான். ஏன்னா இவங்க ஒன்ஸ் உள்ளே இறங்கும் போதே ஒன்று ஹேமர் வந்து நம்மளை அடிச்சிருது, ப்ளஸ் அப்படி இல்லாட்டி வந்து எல்போ வந்து நம்மளை டேரெக்டாக உள்ளே அடிச்சிருது. அதாவது இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாக்கணும். அதே மாதிரி ஆப்போனண்ட்டை வந்து சில பேர் பாக்ஸர் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் குத்துறத வந்து அவங்க அழகாக டார்ஜிங்கோ இல்லை ஸ்லிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணாமல் அப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த ஃபேஸ்லேருந்து, அதாவது பஞ்ச்லேருந்து தப்பிச்சிருவாங்க கரெக்டாக. அதனால் அவங்க உடம்பு, அவங்க பாடி, அதாவது சோலார் ஃப்ளெக்ஸ், ரிப்பு, லிவர், ஸ்ப்ளீன் இந்த மாதிரி இடத்துல வந்து அடிக்க சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் உடம்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பை வந்து டக்குன்னு, அதாவது ஹெட்டை திருப்புற மாதிரி வந்து உடம்பை திருப்ப முடியாது கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு டிஃபென்சிவ் மோட்லேயே வந்து ஒரு அட்டாக்கிங் பண்ணுறதுனால வந்து என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வைட்டல், அதாவது நம்ம ஹெட்டு ப்ளஸ் நம்மளோட உடம்பை வந்து ஈஸியாக தான் நம்மளால் தற்காத்துக்க முடியும். ஓகேவா? அவங்கள அடித்தாலும் நம்ம உடம்புல அடிக்க முடியாத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஒவ்வொரு மூவுமே அட்டாக்குன்றதுனால ஈஸியாக வந்து நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களோட ஆப்போனண்ட்டை வந்து அழகாக டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபைட்டிங் மெத்தடை பற்றி அதிகமாக தெரியலை. பட் யாராவது இங்கே சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா தகவல் கொடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. அடுத்த நல்ல கண்டென்ட்டோட சந்திப்போம்.